வணக்கம் நண்பா. ஸோ நிறைய தம்பி தங்கச்சியை கையில் இப்போ லேப்டாப் வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருப்பீங்க. ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கூலில் லேப்டாப் கொடுப்பாங்க. விண்டோஸ் ஒரு ஒரிஜினல் விண்டோஸையும் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் விண்டோஸ்ங்க தயவு செஞ்சு அதை மாற்றிடாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதையும் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் சாஃப்ட்வேர்ஸு ஃபோட்டோஷாப்பு எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் கடை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 200 300 கொடுத்து போடுவீங்க. அதெல்லாம் ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே கிராக்கடு. ஸோ கிராக்கடு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நானும் 10 வருஷத்துக்கு முதல்ல கிராக்கடு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இன்டர்நெட்டோட வேர்ல்டில் நம்ம இருக்கோம். அப்போ இன்டர்நெட் கிடையாது. இப்போ இன்டர்நெட்டோட வேர்ல்டில் இருக்கிறனால ஈஸியாக சிஸ்டமை ஹேக் பண்ண முடியும். உள்ள இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்க முடியும். அதுக்கு பதிலாக கிராக்கடுக்கு பதிலாக 20,000 ரூபா கொடுத்து என்னால் ஒரு ஃபோட்டோஷாப் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா பல சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைனில் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தாங்க. 10,000 20,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இது நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். கம்ப்ளீட் ஃப்ரீ, ஃபுல் வெர்ஷன் ஃப்ரீ, காசை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. ஸோ எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா இது பிடிக்காத டாபிக், நிறைய பேருக்கு பிடிக்காத டாபிக். ஸோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிற 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதை பற்றின ஒரு சீரியஸ் நம்ம புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டரை பற்றின சீரியஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் எடிட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இமேஜ் எடிட்டிங் அப்படின்னாலே ஃபோட்டோஷாப் தான். அதை தவிர வேறு யாருக்குமே வேறு எந்த சாஃப்ட்வேர் மண்டைக்குள்ள வராது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே. ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப் மட்டுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த அடோப் ஃபோட்டோஷாப்போட ஒரிஜினல் நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19,000 ரூபா வரும் அந்த சாஃப்ட்வேரோட பிரைஸ் மட்டுமே. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்க. 1 இல்ல 2 இல்ல. ஃபோட்டோஷாப்புக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிம்ப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. என்னடா கிம்ப் அப்படின்னு சொல்றான்னு சொல்லி யோசிக்காதீங்க. கிம்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் GNU சாஃப்ட்வேர், GNU ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லினக்ஸ், ஆண்ட்ராய்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் GNU ப்ராஜெக்ட் தான். அதில் வந்த ஒரு விண்டோஸ் சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிம்ப் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதுலேயும் சப்போர்ட் பண்ணும். அதை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இது நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்புக்கு காசு சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை வாங்குறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிம்பை பற்றி நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் இருக்குது, யூடியூப்ல இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டோ வியூவர். ஸோ விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் இமேஜ் வியூவர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் இப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிகாசா, கூகுளோட ஒரு ப்ராடக்ட். அது கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குல்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ பிகாசா தான் கூகுள் ஃபோட்டோவாக மாறிடுச்சு. இந்த பிகாசா நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிஸ்டம்குள்ள இருக்கிற அத்தனை ஃபோட்டோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை சிங்க் பண்ணி எடுத்துருவோம். நம்ம சிஸ்டம்ல இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே ஒரே இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இந்த பிகாசாவை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணா போதும். கூகுள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட்டை கைவிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில வெப்சைட்ல இந்த சாஃப்ட்வேர் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இமேஜ் எடிட்டிங் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, வீடியோ எடிட்டிங் தான். ஸோ வீடியோ எடிட்டிங் அப்படின்னால எல்லாத்துக்குமே மண்டைக்குள்ள ஞாபகம் வருது அடோப் பிரீமியர் ப்ரோ தான். ஸோ அடோப் பிரீமியர் ப்ரோ நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 உள்ள வருங்க. அதை விட கம்மி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிமோரா. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் மோஸ்ட்லி ஃபிலிமோரா யூஸ் பண்ணுவாங்க. ஃபிலிமோரா 4,000 ரூபா வரும். ஸோ 4,000 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். வேணும்னா உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் பண்ணலாம். எனக்கு அது வாங்க காசு இல்லை. ஃபிலிமோராக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா லைட் ரூம் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. நம்ம சேனல்ல இந்த வீடியோ ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண 4 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரூம்ல எடிட் பண்ண வீடியோஸ் தான். ஸோ உண்மையாலுமே செம்மையா இருக்கு. ஃபிலிமோரால என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரூம்லயும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் சூட்டுக்கான ஆல்டர்னேட். ஆஃபீஸ் சூட் அப்படின்னாலே இந்த சூட் கிடையாது, கோட் சூட் கிடையாது. ஆஃபீஸ் சூட் அப்படிங்கிறது MS Word, MS Excel, பவர் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல அது. ஸோ மைக்ரோசாஃப்டோட அந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்குள்ள வரும். அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை, இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா லிப்ரி ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு அப்பாச்சியோடது. ஸோ லிப்ரி ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99% MS ஆஃபீஸ்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே இந்த லிப்ரி ஆஃபீஸ்ல வந்துடும். இதுல MS ஆஃபீஸ்ல நம்ம வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுல ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். MS ஆஃபீஸ்ல எக்ஸல் அப்படின்னு சொல்லி பார்த்தது, இதுல கால்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தது, இதுல இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்னோட சிஸ்டம்ல நான் பர்சனலா இப்போ வரைக்குமே இந்த லிப்ரி ஆஃபீஸும் ஓப்பன் ஆஃபீஸ் தான் மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் அது நான் காசு கொடுத்து நான் வாங்க முடியாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டூல்ஸ் அப்படின்னா அந்த சுத்தி ஹேமர்லாம் கிடையாதுங்க. சிஸ்டம்குள்ள யூஸ் பண்ற ஒரு சில டூல்ஸ். ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. ஃப்ளக்ஸ் அப்படின்னா நம்ம அரசியல்வாதிகளுக்கு ஒட்டுவாங்கல்ல அந்த ஃப்ளக்ஸ் இல்ல, இது FLUX அப்படிங்கிற ஒரு ஃப்ளக்ஸ் சாஃப்ட்வேர். இதனால என்ன யூஸ் அப்படின்னா நம்மளோட
சிஸ்டம்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி பகல் நேரத்தில் நம்மளோட டிஸ்பிளே ஒரு மாதிரி இருக்கும், நைட் நேரத்தில் நம்ம டிஸ்பிளே கொஞ்சம் ஹார்டாக மாறிடும். கண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ வார்ம் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட அந்த பிரைட்னஸை மாற்றிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக. நம்ம கண் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது டூல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங், எல்லாமே. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க சிஸ்டம்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே ரீட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்க சிஸ்டம்ல நீங்க எந்த மூலையில ஒரு ஃபைல் வச்சிருந்தாலும் அந்த ஃபைலோட பேரை ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அது எங்க இருந்தாலும் சரி அது முன்னாடி கொண்டு வந்து காட்டிடும். நீங்க இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள ஓபன் பண்ணி நம்மளால ஈஸியா பார்த்துக்க முடியும். ஸோ ரொம்ப அருமையான, நம்ம வேலையை மிச்சம் பண்ற, நம்ம டைமை மிச்சம் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் எவ்ரிதிங். லிங்க் கீழ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா PUBG பிளேயர்ஸ் கொஞ்சம் பேர் உருவாயிட்டு இருக்கீங்க. ஸோ PUBG லைட்டை வச்சு விளையாடுறதுக்கு. ஸோ அந்த PUBG லைட்டை வச்சு சிஸ்டம்ல லேப்டாப்ல இருந்து ஸ்ட்ரீம் பண்ண நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா OBS ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இந்த OBS ஸ்டுடியோவை நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்கிரீனை பாத்தீங்க அப்படின்னா செமையா ரெக்கார்ட் பண்ணலாம். என்ன பிக்சல் உங்களுக்கு வேணும், என்ன குவாலிட்டியில் வேணும், என்ன FPSல வேணும், 60 FPS வரைக்கும் இருக்கு. நம்ம அதை மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு கீழ இருக்க அந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா யூடியூப் அக்கௌண்ட்குள்ள இதுல ஃபர்ஸ்டே சைன் இன் பண்ணி வச்சிடணும். சைன் இன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டைரக்டா நம்ம அக்கௌண்ட்ல யூடியூப் அக்கௌண்ட்குள்ள இது ஸ்ட்ரீமிங் கொண்டு போயிடும். ஈஸியா இந்த PUBG ஸ்ட்ரீம் பண்ணலாம். நிறைய விஷயங்களை இந்த OBS ஸ்டுடியோ வச்சு பண்ண முடியும். ஏகப்பட்ட டுட்டோரியல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுட்டோரியல் அப்படின்னா டுட்டோரியல் காலேஜ் கிடையாதுங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை வச்சு நீங்க நிறைய கத்துக்கலாம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்ககிட்ட வரவேற்பு கிடைக்கும்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல. எவ்வளவு வியூஸ் வரும் கூட தெரியல. ஏன்னா இதெல்லாம் யாரும் விரும்பி பார்க்கவே மாட்டீங்க. ஒருவேளை இது விரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10th இருந்து ஒரு 12th படிக்கிற பசங்க, இல்ல இப்போ காலேஜ் போன பசங்க தான் பார்க்க போறீங்க, பசங்க பொண்ணுங்க தான் பார்க்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய கம்ப்யூட்டர் சீரியஸ் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல ஒரு வரவேற்பு இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்தது நான் பண்ண முடியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பண்ற அந்த லைக்கும், இல்ல நம்ம இதை பத்தி வேற ஏதாவது வீடியோஸ் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பத்தி டவுட் இருக்கா, சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பண்ணுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ற அந்த ஒரு லைக்கும், நீங்க பண்ற அந்த கமெண்ட் மட்டும் தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காம அந்த லைக் பட்டனையும் கமெண்ட் பாக்ஸையும் விட்டு வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழ ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.